நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2025 புது வருடம் நமக்கு எப்படி இருக்கும்? மார்கழி மாதம் பிரதமையில் புதன்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய புது வருடம் மேன்மையை என்றென்றும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே நமக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கும்? சில பேர் சொல்கிறாங்க, சார் இது புது வருஷம், ஆங்கில நட்சத்திரம், ஆங்கில நாட்கள், ஆங்கில ஏடுகள், அதெல்லாம் ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே அடுத்த ஒரு வருடம்னு நம்ம எடுத்துப்போமே. இங்கே இப்போ மாத பலன்கள் பார்க்குறோம் இல்லையா? மாத பலன்கள் பார்க்குறோம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு வருடம், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் 2025 எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்கள் நம்ம விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு 2 செவ்வாயும், மிதுனத்துக்கு 2 கடகத்தில் செவ்வாயும், 4 லக்னமும் அதாவது கேதுவும் அமைந்திருக்கிறது, 6 புதன், 7 சந்திரன் சூரியன், 8 9 சுக்கிரன் சனி, 10 ராகு, 12 குரு. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா இதில் சனி பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. ஓஹோஹோன்னு இருக்கக்கூடிய ராசிகளில் ஒரு ராசி மிதுன ராசி. கிட்டத்தட்ட 50% ஏற்றத்தை தரக்கூடிய ராசி மிதுனம். அப்படின்னாலே மிதுனத்திற்கு மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதுதான் மிதுன ராசி. இந்த அப்படின்னா திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னா கிட்டத்தட்ட குரு, சனி, புதன், கேது, இந்த 4 திசைகள் தான் மேக்சிமம் இருக்கும். ஒன்று கேது திசை, கடைசி ஒரு 60 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய திசையாக கேது திசை இருக்கும். 20 மொத்தம் 30, 30 மொத்தம் 40, 45, 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு கேது திசை இருக்கும். மெயினாக ஏன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கவர்கள் தான் நம்ம ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அதிகமாக. இதை பார்ப்பவர்கள், காணொலியை பார்ப்பது 25 வயசுக்கு மேலே 65லேருந்து 70க்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக பார்க்குறோம். 15 வயசில் இருக்கவனும் சில ஒரு பையன் ஒருத்தன் ஜாதகம் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டிருக்கான், சார் எனக்கு நீங்கள் ரொம்ப சொல்கிறதே இல்லை, எல்லாம் 25 வயசு மேலே இருக்கவங்களுக்கே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இருந்தாலுமே ஏன்னா நமக்கு ராகு திசை, சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ராகு திசை இருக்கும். மெயினாக 4 திசையில் தான் குரு, சனி, புதன் அண்டு கேது திசையில் இருக்கக்கூடியதான் இப்போ நாம் பார்க்கக்கூடியது. இந்த எதிர்வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும்? 2-3 பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன், அடுத்தது மைனஸ் பாயிண்ட் சொல்கிறேன், அது விளக்கி சொல்கிறேன் பார்த்துங்க. முதல்ல வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். ஏன்னா லாபஸ்தானத்தில் 10ல் இருக்கக்கூடிய, மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அவன் 9ஆம் இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு சென்று விட்டு அனுப்பிச்சிட்டோம். அந்த 9ஆம் இடம், ஏன்னா இது குருவினுடைய வீடு. அந்த குரு நமக்கு 12 இருக்கக்கூடிய குரு நமக்கு நம்முடைய மிதுனத்திற்கு வருகிறார். 12ஆம் இடத்துலேருந்து குரு மிதுனத்துக்கு வருகிறார். அந்த குரு தன்னுடைய வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனை தீர்ந்து நல்லதொரு விடிவு காலம் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் சார். சின்ன சின்ன சண்டை இருக்கும் சார், அதெல்லாம் விட்டுருங்க. ஏந்தா காலையில் இருந்தால் சின்ன சண்டை, அந்த சண்டையெல்லாம் விட்டுருங்க. பெரிய பிரச்சனைன்னு இருக்கும், அந்த பிரச்சனையை தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சில பேர் பிரிந்திருந்தார்கள் என்றால் கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் 2025 நிறைய இருக்குது. இந்த பிரிவு அப்படின்னு இருக்கும் சார். எந்த மாதிரி பிரிவு அப்படின்னா, டிவோர்ஸ் வாங்கினாலும் வேறு ஒரு கல்யாணம் நடப்பதற்கோ, வேறு ஒரு கணவன் அல்லது மனைவியோடு சேருவதற்கு சாத்தியக்கூறுகள், அல்லது வீட்டை விட்டு வெளிநாடு சென்றிருந்தோம் அல்லது வெளி மாநிலம் சென்றிருந்தோம், டிரான்ஸ்ஃபரில் போயிருந்தோம், பிஸ்னஸுக்காக போயிருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இது 2வது. அந்த பிரிவு சேரக்கூடியதாக இந்த 2025 நமக்கு அமைந்திருக்கிறது. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த நட்சத்திரக்காரர்களில் திருவாதிரை 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 2, புனர்பூசம் 3. மெயினாக இந்த திருவாதிரை அண்ட் புனர்பூசம் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குருவனுடைய காலிலேயே வருது. அதனால் அவர்களுக்கு இந்த குரு தசை இருக்கு இல்லையா, ஏழியாக வந்தாலும், சப்போஸ் ஏழியாக வந்தது அப்படின்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த 25ல் கல்யாணம் ஆகும் சார். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அவர்களுக்கு 2025. குருவனுடைய அனுகிரகம் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு சார். குருவனுடைய அனுகிரகம்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா,
நாம் இதுவரையில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நம்ம சென்று வரதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். ஏன்னா நம்ம ப்ரெஷர்லேயே போயிட்டு வந்துடுவோம் அந்த இடத்துக்கு. உதாரணத்துக்கு இது வரைக்கும் நான் நினச்சேன்னா சார், உடுப்பி போயிட்டுருணுன்னு 2-3 வருஷமாக தட்டி போயிருக்கு. நான் இந்த வருஷம் போயிட்டு வந்துடுவேன். இது வரைக்கும் நான் திருச்செந்தூர் போகவே இல்லை சார். திருச்செந்தூர் போனால் அந்த கடலில் குளிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. குளிச்சுட்டு வருவேன். இது வரைக்கும் நான் கன்னியாகுமரி போகவே இல்லை. இந்த கன்னியாகுமரி அம்மன் என்னமோ மூக்குத்தி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படி நாம் சென்று வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து ரொம்ப நாளை காத்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு, இது மட்டுமல்ல, இன்னும் சில பேருக்கு நான் எழுதி வச்சுக்கோங்க சொல்கிறேன். யாராவது மலைவாச ஸ்தலத்திற்கு சென்று வந்தார்களே ஆனால் ஒரு 4 நாள் 3 நாள் திருப்பதி, ஊட்டி, கொடைக்கானல் அல்லது குன்னூர், கூர்கு, கடவுள் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா எல்லா இடமுமே கடவுள் இருக்கக்கூடிய இடம் தான். எந்த மலைவாச ஸ்தலமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கும் நிச்சயமாக. அந்த இடத்திற்கு நாம் சென்று வந்தால் நிம்மதி நிச்சயமாக உண்டு. 2025 குறித்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில், ரொம்ப நாள் ஒய்ஃபு கோச்சிட்டே இருக்கா, அம்மா கோச்சிட்டே இருக்காங்க, நம்ம சகோதர சகோதரர்கள் கோச்சிட்டே இருக்காங்க. எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக கேட்டுட்ருக்கேன் என்னுடைய பாஸை. அவர் எனக்கு பர்மிஷனாக தரமாட்டேங்கிறாரு. இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் நான் ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒரு எம்பியை பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த எம்பி இதோவான்னு என்னமோ இழுத்து அடிச்சுட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் விடிவு காலம்னா நம்ம ஒரு 3 நாள் ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடவுளை கும்பிட்டு வந்தோமையானால், சேவித்து விட்டு வந்தால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடியது கிட்டத்தட்ட 80% நடக்கும் சார். நான் 100% நடக்கும்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. அது கடவுள் தான். 80% நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 2025 நமக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவனுடைய ஆசி இருக்குது. குருவனுடைய திசை, சனியனுடைய திசை. சில பேருக்கு புதனுடைய திசை நடக்கும். யார்? இதே நமக்கு புதனுடைய திசை, அதாவது ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருக்கக்கூடியவர்கள் புதன். இதில் முக்கியமாக இந்த முதல் 3 மாதத்தில், மார்ச்சிலேருந்து மே மாதத்துக்குள்ளே இந்த சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் விட்டுருவோம். இந்த 5 பேரும் மீனத்திலே இருக்கக்கூடிய அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடியவர்கள். குரு, சனி, புதன் இந்த 3 கால்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். இவர்கள் கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் இருக்காங்க. அந்த 3 மாதம் கொஞ்சம் பெரட்டி விடும் சார். யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயமாக பெறட்டும். எதிர்பாராத வீடு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. கல்யாணமாகாதவர்கள் கல்யாணமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து நமக்கு, அதாவது எதிர்பாராத ஒரு இடம்னு வச்சுக்கலாம். என்னன்னா, நாம் போனஸ் சரி இந்த வருஷம் எப்படியும் ஒரு 60,000 போனஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். 1 லட்ச ரூபா போனஸ் வரும். அதே மாதிரி குழந்தை, நாம் என்ன குழந்தை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த குழந்தையை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எதிர்பாராத ஒரு நண்பனை சந்திப்பதற்காக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு சார், அவனை பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இதையெல்லாம் இந்த 3-4 மாதங்களில் நடக்கும். 2வது பாகம் இருக்கு இல்லையா, அதாவது எஸ்பெஷலி இந்த புதனும் கேத்தும் 2மே ஞானத்துக்குரியவர்கள். நம்ம வீடும் புதனுடைய வீடு தான். அதனால் புதன் ஏற்றம் பெறும்போது, புதன் உச்சம் பெறும்போது 1, 2, 4, 5, 7, 9, 10ஆம் இடத்திற்கு புதன் வரும்போது நமக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ல் இருந்த கேது 5ஆம் இடத்திற்கு போகிறார். நமக்கு இப்படி வரைச்சு 4 இருந்து சேர்ந்து 3ஆம் இடத்துக்கு வர்றார். 5, 4, 3ஆம் இடத்திற்கு வர்றார். 3ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அதனால் நாம் யாராவது ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக ஒரு அரசியல்வாதியை போய் சந்தித்தோமே ஆனால், கவர்மெண்ட்டில் ஏதாவது வேலை நடக்கணும் அப்படின்னு நாம் நினைத்தோமே ஆனால், மிதுன ராசிக்காரர்கள் அதை நாம் எதிர்பார்த்து செஞ்சோம்னா நமக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதையெல்லாம் எடுத்து பிஸ்னஸ்னால் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது ராகு, சனி 2மே. ஏன்னா சனி அங்கே வர, ராகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் பிஸ்னஸ் நமக்கு எந்தெந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா, மெயினாக வெல்த் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 ஓஹோன்னு இருக்கும். நல்ல லாபம் வரும் சார்.
அவர்களுக்கு அது முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த பிஸ்னஸ். அடுத்தது இந்த சிவில் சர்வெண்ட்ஸ், அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் மேல் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2025 நிறைய ப்ரமோஷன் வர்றதுக்கு, தான் விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஃபிஷரிஸ், அதாவது மீன் வளத்துறை சம்பந்தப்பட்டது, அதில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றம் தரக்கூடியதாக 2025 அமைஞ்சிருக்கு. மெடிக்கல் ரெப்பு, சேல்ஸ்மேன், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், இப்படி சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவர்களுக்கு, மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது கம்பெனி விஷயமாக பப்ளிக்கை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 மேன்மேலும் மேன்மை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இதற்கு அடுத்து மெயினாக மிதுனத்திற்கு ஜூபிட்டர் குரு வரதுனால மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கு, பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது லாயர்கள், அவர்களும் ஒரு விதமான கன்சல்டன்ட்ஸ் தான். பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ், இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாழ்க்கை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நல்ல வாழ்க்கைன்னு என்ன சார், சிம்பிளாக சொன்னோன்னா பணம் வரும். நல்ல பணம் வரக்கூடியதாக, மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டக்கூடியதாக, நல்ல கணவன் மனைவி உறவு, நல்ல குழந்தைகள் உறவு, நல்ல சகோதரிகள் உறவு, நாம் இருக்க இடத்துல வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள், இவை அனைத்தும் இருக்கிறார். வேறு என்ன வேணும்? சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. என்ன சார் பிரச்சனைகள் வரும்? ஷோல்டர் பெயின் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. இடுப்பு பெயின் வருவதற்கான, இடுப்பு டிஸ்க்கு, அந்த இடத்தில் இருக்கக்கூடியதை நான் சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. அந்த இடத்தில் நமக்கு அதற்கான செலவினங்கள் வருவதற்கான இடுப்பு, அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்திற்கு சம்பந்தப்பட்ட செலவினங்கள், உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமாக இருக்குது. அதற்கு செலவினங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதை மட்டும் நாம் உணர்ந்து ஆக்ஷன் எடுத்தோன்னா நிச்சயமாக நல்லா இருப்போம் நம்ம. இது மூன்றாவது. இதற்கடுத்து நம்ம திரைத்துறைன்னு பார்த்தோம். சாதாரணமாக திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த 2025 அமர்ந்திருக்கிறது. ஹோல்சேல் பிஸ்னஸ், இரும்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அதாவது ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. கொஞ்சம் போட்டு பார்த்துருவோம் சார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம், அதுவும் தொழிலாளிக்கு அவ்வளோவா தெரியாது, முதலாளிகளுக்கு அந்த ஏ டயர் பி டயர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி முதலாளிகளுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு பிஸ்னஸ் போனியாகாது. சாதாரணமாக 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். ஆனால் இவர்களுக்கு கொஞ்சம் அதை விட இப்போ 15% லாபம் வரணும் எதிர்பார்க்கறது 10% வரும், 8% வரும், அவ்வளவுதான். இதற்கடுத்து முக்கியமாக இந்த மியூசிக் சம்மந்தப்பட்டது, மியூசிக்கு, நிழல், இசை, இந்த நிழலும் இசையும் சம்மந்தப்பட்டது, மியூசிக் எஸ்பெஷலி சம்மந்தப்பட்ட அதை வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதை கற்றுக்கொள்பவர்களுக்கு அதிகமாக எஃபர்ட் போட வேண்டியிருக்கும், அதிகமாக உழைப்பு தேவையாக இருக்கும். அவர்கள் போட்ட உழைப்பு போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சில இடத்துல வாங்கி கட்டிப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோதான் நல்லா பண்ணிருப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு மேலே சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் போயிடுவான். அந்த இடத்தில் நமக்கு இன்னும் கொஞ்சம் உழைப்பை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இவையெல்லாம் நம்மை அதிகமாக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமாக இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம், இதில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடியது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொன்னேன். என்ன செஞ்சால் அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சார்? மெயினாக நமக்கு வரக்கூடிய திசைகள் 3. குரு திசை கொஞ்சம் இருக்கும், சனி புதன் கேத்து திசைகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய வீடு புதனுடைய வீடு, கேத்து என்னுடைய புதனுடைய வீட்டில் 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு வீடு அமையும். இல்லைனாலும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, டபுள் பெட்ரூம்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இடம் பெயர்வதற்கு, நாம் தற்போது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடம் பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த புதன் திசையில் கேது திசையில் இருப்பவர்களுக்கு. அடுத்தது குரு சனி. இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கக்கூடியது
நிறைய இருக்கக்கூடியதில் சனியை சேர்ந்தவர்களுக்கு சனி நம்மளுக்கு 9ஆம் இடத்திற்கு வர்றார். அது தனி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்திற்கு போகிறார். சனி தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறார். நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துக்கு ராகு வர்றார். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாம் எடுக்கக்கூடிய எந்த முடிவையும் தனியாக எடுக்காமல், ஒன்று நம்மளுடைய ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ கலந்து எடுக்கிறது, அல்லது நம்முடைய நண்பர்கிட்ட கேட்டு எடுக்கிறது. ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்முடைய சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, இப்போ இது நல்லா இருக்குமா, இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு எடுக்கிறது. இது எதுவுமே இல்லைன்னா நமக்கு தெரிந்த உறவினர்கள்ட்ட அல்லது நமக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய சில பேர் இருப்பாங்கல்ல, ஐயோ அவர்கிட்ட போய் எப்போயோ உட்காந்து மனம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் சார், ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், எதையோ பேசுவேன், ஒன்றுமே இருக்காதுன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களிடம் சென்று நாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் ஏற்றதாக இருக்கும். இதற்கு அடுத்தது இந்த ஒரு வருஷம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் நினச்சோம்னா சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில், அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் 7 to 8, நான் ராகு காலத்தில்னு சொல்லுவேன், அது முடியாது. அதனால் ஈவினிங் 7 to 8 நமக்கு தெரிந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வைத்து விளக்கேற்றி வருதல் நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, யாரால் முடிஞ்சது அப்படின்னா திருப்பதி சென்று வாருங்கள். புதன் திருப்பதி சென்று வாருங்கள். அது நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்றைக்கி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பி வரைச்சி தயவு செஞ்சு கீழே இறங்கும்போது அம்பாளை தரிசித்து விட்டு வாருங்கள். அப்படியே அம்பாளை சுற்றி வந்தீங்கன்னா சூரியநாராயண பெருமாள், நம்முடைய 3ஆம் வீடு சூரியநாராயணர், அந்த சூரியநாராயணரை சேவித்து விட்டு வாருங்கள். இது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்மால் இன்னும் முடிஞ்சது அப்படின்னா நம்முடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு சென்று அந்த ஊருக்கு சென்று ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. 2 விஷயம் பண்ணால் போதும். தண்ணீரும் பாலும், இது 2 தான் மெயின். தேங்காய் அபிஷேகம், அதாவது இளநீர் அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம், இதெல்லாம் செகண்டரி. தண்ணீரும் பாலும், இந்த 2 அபிஷேகம் மெயினாக இருக்கக்கூடியது. இந்த அபிஷேகம் செய்து ஒரு தரம், முடிஞ்சால் 2 தரம் இந்த ஒரு வருஷத்தில் நாம் செஞ்சு வந்தோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2025 என்பது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.